நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி ஷண்ட் மோட்டார். அதாவது ஒரு டிசி ஷண்ட் மோட்டாரில் நம்ம எப்படி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம், இதை பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்காக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மோட்டர்னால் என்னதுப்பா? மோட்டரோட வேலை என்னது? வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் பவரை என்ன பண்ணும், நமக்கு மெக்கானிக்கல் பவராக மாற்றி கொடுக்கறதா இந்த மோட்டரோட ஒர்க்கு. இந்த மோட்டர்லேயே நமக்கு 2 டைப் இருக்குது. என்னென்ன? ஏசி மோட்டார், இன்னொன்று டிசி மோட்டார் அப்படின்னு 2 டைப் இருக்குது. ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஏசி மோட்டார், அதுவே டைரக்ட் கரண்ட்டை கொடுக்கறது டிசி மோட்டார். இப்போ இந்த டிசி மோட்டாரில் பார்த்தோம் அப்படின்னா அதில் 3 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்ன டைப்ஸு? ஷண்ட் மோட்டார், சீரியஸ் மோட்டார் அண்ட் காம்பவுண்ட் மோட்டார். அப்போ நமக்கு டிசி மோட்டரை பொறுத்த வரைக்கும் இதில் 3 டைப் இருக்குது. என்னென்ன டைப்பு? ஷண்ட் மோட்டார், சீரியஸ் மோட்டார், காம்பவுண்ட் மோட்டார். இப்போ நமக்கு தெரியும் ஷண்ட்டுனா என்ன, தமிழில் சொல்லணுன்னா பக்க இணைப்பா. அப்போ இது பக்க இணைப்பு, அதாவது ஃபீல்டு வைண்டிங்கோட நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆர்மச்சூர் ஆனது பக்க இணைப்பில் இணைச்சிருப்போம். அடுத்து சீரியஸ் மோட்டார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்ன பண்ணியிருப்போம், ஆர்மச்சூர் வைண்டிங்க்கும் ஃபீல்டு வைண்டிங் ரெண்டுத்துமே என்ன பண்ணியிருந்திருப்போம், தொடர்ச்சியாக இணைச்சிருப்போம். அதுக்கு பேர் தான் சீரியஸ் மோட்டார். அப்போ காம்பவுண்ட்னா என்னது மேம் அப்படின்னா இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் காம்பவுண்ட் மோட்டார். அதாவது காம்பவுண்ட் மோட்டாரில் நமக்கு என்ன இணைப்பு இருக்கும், தொடர் இணைப்பும் இருக்கும், பக்க இணைப்பும் இருக்கும். இதுக்கு காம்பவுண்ட் மோட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதெல்லாத்தையும் பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். எதில்? இந்த டிசி ஷண்ட் மோட்டாரில். இப்போ நம்ம ஏன் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணோம்? இப்போ ஒரு மோட்ரு ரன் ஆகிக்கிட்டே இருக்குது. ரன் ஆகிக்கிட்டு இருக்கும்போது அதே ஸ்பீட்லேயே எல்லா டைமும் நமக்கு ரன் ஆனால் கரெக்டாக இருக்குமா? நமக்கு ஸ்பீடு அப்பப்போ என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு ப்ரொடக்ஷனுக்கு மாறலாம், இண்டஸ்ட்ரியலில் இப்போ ஒரு மோட்டரை ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், ஸ்பீடை மாற்றலாம். அப்போ நம்மளோட தேவைக்கேற்ப ஒரு மோட்டரோட ஸ்பீடை நம்ம கண்ட்ரோல் பண்ணணுமா? அதுக்காக நம்ம 2 டைப் பார்க்க போகிறோம். இந்த டிசி ஷண்ட் மோட்டாரில் எப்படி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெத்தட் ஆர்மச்சூர் கண்ட்ரோல் மெத்தட், இன்னொன்று ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தட். ஓகேவா? இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுருக்கணும். இப்போ ஸ்பீடு n = இதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப் இருக்குது. என்ன அப்படின்னா EMF EB = 5ZNP/60A. அதே மாதிரி EBயை இன்னொன்று என்ன சொல்லலாம், EMF ஈக்குவேஷன் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்தது அப்படிங்கிறது தெரியும். EB = V - IA/RA. இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம சமன்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடோட ஆன்சர் கிடைக்கும். ஸ்பீடை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இது இன்னொரு கிளாஸில் இருக்கும். உங்களுக்கு ஸ்பீடை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் இருக்கும். இப்போ என்னங்கிறது தான் என்னது அப்படின்னா ஸ்பீடு. ஓகேவா? இப்போ இதில் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்பீடானது இஎம்எஃப்ற்கு நேர்த்தகவில் இருக்கும். இஎம்எஃப்க்கு நேர்த்தகவில் இருக்கும். என்னது? n. அதுவே இந்த ஸ்பீடானது ஃப்ளக்ஸுக்கு எதிர்த்தகவில் இருக்கும். ஃப்ளக்ஸுக்கு என்னவாக இருக்கும்? எதிர்த்தகவில் இருக்கும். இதுதான் இதோட கான்செப்ட். இந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம ஸ்பீடை பார்க்க போகிறோம். ஸ்பீடானது இஎம்எஃப்ற்கு நேர் விகிதத்திலையும் அதுவே ஸ்பீடானது ஃப்ளக்ஸிற்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கப்பா. இந்த டயக்ராமில் என்ன இருக்குது? இங்கே ஆர்மச்சூர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆர்மச்சூரோட என்ன பண்ணியிருக்கோம்? ரியோஸ்டாட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்மச்சூர் வைண்டிங்கு ஃபீல்டு வைண்டிங் எப்படி இருக்குது? பக்க இணைப்பில் இருக்குது. அப்படி தானே இருக்குது. அப்போ இதில் கண்டிஷன் நமக்கு என்ன அப்படின்னா ஃப்ளக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஃப்ளக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது நமக்கு n டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு EB அப்படின்னா என்னது? ஸ்பீடானது இஎம்எஃப்ற்கு நேர் விகிதத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ EBக்கு இன்னொரு வேல்யூ என்னப்பா?
வி மைனஸ் ஐஏஆர்ஏன்னு எழுதலாமா? அப்போ வி மைனஸ் ஐஏஆர்ஏன்னு எழுதிட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம். இங்கே இடையில கிடைக்கிற வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு இங்கே இருக்க ரெசிஸ்டன்ஸ் மதிப்பை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாற்றுறோம். ரியோஸ்டாட் அப்படிங்கிறது என்னது? வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். அப்போ வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இங்கே இருக்க ரெசிஸ்டன்ஸ் மதிப்பை நம்ம மாற்றுறது மூலயமா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பீடு கண்ட்ரோல் ஆகும். அப்போ என்ன இந்த இடத்துல நடக்குது? வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ வோல்டேஜும் குறையுது, அதனால் நமக்கு ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். புரிஞ்சதா? n டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இபி. இப்போ ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தடில் என்னது அப்படின்னா பாருங்கள், ஃபீல்டு வைண்டிங்கோட என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம்? ரியோஸ்டாட்டை தொடர்ச்சியாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபீல்டு வைண்டிங்க்கு பக்க இணைப்பில் என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம்? ஆர்மச்சூரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் கான்செப்ட் என்ன அப்படின்னா இங்கே இருக்க ரெசிஸ்டன்ஸ் மதிப்பை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? அட்ஜஸ்ட் பண்ணுறோம், மாற்றுறோம். அப்போ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து என்னவாகுது? அதிகமாகுது. அதிகமாகும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளக்ஸ் குறையுது. ஃப்ளக்ஸ் குறைஞ்சா நமக்கு கண்டிஷன் என்னதுப்பா? ஃப்ளக்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு. அப்போ ஸ்பீடானது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஃப்ளக்ஸா? அப்போ இன்வெர்ஸ்லின்னா என்ன? எதிர்விகிதம். அப்போ நமக்கு ஃப்ளக்ஸ் குறையுது. அப்போ இது குறையுது அப்படின்னா எதிர்விகிதத்தில் இருக்கக்கூடிய ஸ்பீடானது என்னவாகணும்? அதிகரிக்குது. அப்போ நம்ம எதிர்பார்த்த ரேட்டட் ஸ்பீடை விட இந்த மெத்தடில் ஸ்பீடை நம்ம அதிகரிக்கலாம். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர்மச்சூர் மெத்தடில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரியோஸ்டாட்டில் நிறைய பவர் லாஸ் நடக்கும். ஓகேவா? பவர் லாஸ் நடக்கனால இந்த மெத்தடில் நமக்கு எஃபிஷியன்சியானது குறைவு. அதுவே இதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு பவர் லாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நடக்கும். அதனால் எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்பீட் கண்ட்ரோலில் டிசி ஷண்ட்டு பார்த்தோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் மெத்தட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிசி சீரியஸில் எப்படி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறது ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி சீரியஸ் மோட்டார். ஒரு சீரியஸ் மோட்டரில் எப்படி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இதுலேயும் ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல் மெத்தடு, இன்னொன்று ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தடு. ஆனால் இதில் என்ன அப்படின்னா இந்த ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தடில் 3 டைப் இருக்குது. அது என்னென்னா ஃபீல்டு டைவர்ட்டர் மெத்தட் ஒன்று, செகண்டு ஆர்மச்சூர் டைவர்ட்டர், அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபீல்டு டேப்டு மெத்தட் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தடில் நமக்கு 3 டைப்பில் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல். அதாவது இந்த ஸ்பீட் கண்ட்ரோல் கொஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்னத்தை புரிஞ்சுக்கணுன்னா 2 கண்டிஷன் தான். ஸ்பீடானது இஎம்எஃபிற்கு நேர்த்தகவில் இருக்கும், அதுவே ஸ்பீடானது ஃப்ளக்ஸிற்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். அப்படிங்கிறத ரெண்டுத்தை நீங்கள் புரிஞ்சுட்டு அந்த கண்டிஷனை மட்டும் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா டயக்ராமோட இந்த கொஷின் வந்து உங்களுக்கு ஈஸி. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கிறது இதுதான். இப்போ டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், இதில் ரியோஸ்டாட் ஆனது நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா சப்ளைக்கு எப்படி இருக்குது? தொடராக இருக்கா? சீரியஸ் கனெக்ஷனில் நமக்கு இருக்குது. அப்போ இந்த ரியோஸ்டாட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை நம்ம அதிகமாக்குறோம். அப்படி அதிகமாக்கும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வோல்டேஜ் குறையுது. அப்போ வோல்டேஜ் குறைஞ்சா நமக்கு ஸ்பீடு குறையுது. என்னங்கிறது ஸ்பீடு. எப்படி மேம் வோல்டேஜ் குறைஞ்சா ஸ்பீடு குறையுதுன்னு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அந்த கண்டிஷன் n டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இஎம்எஃபா இபி. அப்போ வி மைனஸ் ஐஏஆர்ஏ. அப்போ வோல்டேஜ் இந்த இடத்துல வோல்டேஜ் குறையுது, ஏன்னா நேர் விகிதமா. அப்போ வோல்டேஜ் குறையும் போது ஸ்பீடும் குறையுது. இதுதான் இதோட கான்செப்ட். அப்படி கண்ட்ரோல் பண்ணும்போது நம்ம ரேட்டட் ஸ்பீடை விட கம்மியான அளவுக்கு தான் இதில் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறோம் இந்த மெத்தடில். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது வந்து ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தடில் ஃபீல்டு டைவர்ட்டர் மெத்தட்னா என்ன அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த ரியோஸ்டாட்டை எதோட கனெக்ட் பண்ணியிருக்கோம்? எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம்? இந்த ரியோஸ்டாட்டை ஃபீல்டு வைண்டிங்கில் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம்? பக்க இணைப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படி கனெக்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெசிஸ்டன்ஸ் மதிப்பை மாற்றுறோம். மாற்றும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கரண்ட் குறையுது, ஃப்ளக்ஸ் அதிகமாகுது. ஃப்ளக்ஸ் அதிகமானால் ஸ்பீடு என்னவாகும்? ஃப்ளக்ஸ் அதிகமாகும் போது ஸ்பீடு குறையும். அது எப்படி அப்படின்னா இந்த கண்டிஷன் n இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஃப்ளக்ஸு. அப்போ ஒன்று ஸ்பீடு அதிகமாகும் போது ஃப்ளக்ஸு குறையும், அப்படி இல்லை ஸ்பீடு வந்து
குறையும் போது ஃப்ளக்ஸு அதிகமாகும். இதுதான் இதோட கான்செப்ட். அப்போ நம்ம என்ன ரூல் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஈஸி. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறது என்னது அப்படின்னா ஆர்மச்சூர் டைவர்ட்டர் மெத்தடு. இந்த டைவர்ட்டர் மெத்தடில் என்ன அப்படின்னா பாருங்கள், ரெசிஸ்டன்ஸை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய ஆர்மச்சூருக்கு பக்க இணைப்பில் அதாவது பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படி கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு வந்து என்ன பண்ணுறோம் மாற்றுறோம். அப்படி மாற்றும் போது நமக்கு கரண்ட் ஆனது கம்மியாகும் போது இந்த இடத்துல கரண்ட் கம்மியானால் ஸ்பீடு கம்மியாகும். அதுதான் நமக்கு கான்செப்ட். எப்படி என் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இபி. அப்போ இபிங்கிற இடத்துல என்ன போடுவோம் வி மைனஸ் ஐஏ ஆர்ஏ. இந்த இடத்துல ஐஏங்கிறது கரண்ட்டா, அப்போ இங்கே கரண்ட்டு குறையுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன பண்ணணும் ஸ்பீடும் குறையணும். இதுதான கான்செப்ட். அப்போ நமக்கு இந்த இடத்துல ஃப்ளக்ஸ் அதிகமாகுது. ஃப்ளக்ஸ் அதிகமானால் என்னாகும் ஸ்பீடு குறையும். ஏன் இன்வெர்ஸ்லி எதிர்விகிதத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு நேர்விகிதம் எதிர்விகிதம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. நேர்விகிதம் அப்படின்னா இப்போ ஸ்பீடு அதிகரிக்குது, ஸ்பீடானது அதிகரிக்குது அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நேர்விகிதம்னா அப்போ ஃப்ளக்ஸ் அதிகரிக்கணும். இது நேர்விகிதம் ஓகேவா. அதுவே ஸ்பீடானது குறையுது அப்போ ஃப்ளக்ஸ் வந்து அதிகரிக்குது அப்படின்னா இது என்ன அப்படின்னா எதிர்விகிதம் ஓகேவா. இப்போ நேர்விகிதம்னா என்ன எதிர்விகிதம்னா என்னன்னு புரியுதா. இப்போ நம்ம ஒவ்வொன்றிலையும் என்ன ரூலை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டா இந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து லாஸ்ட் ஒன் டேப்டு ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தடு. இதில் என்ன அப்படின்னா இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே சப்ளைக்கு தொடராக ஒரு ஃபீல்டு வைண்டிங்கை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம் சப்ளைக்கு பக்க இணைப்பில் அதாவது பேரலாக என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஆர்மச்சூரானது கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த ஃபீல்டு வைண்டிங்கில் டேப்பிங்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் டர்ன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஃபீல்டு வைண்டிங் ஃபஸ்ட் என்ன செப்பு கம்பி, அந்த செப்பு கம்பியை சுற்றுறது தான் நம்ம வந்து வைண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டர்ன்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் வைண்டிங்ஸ், அந்த சுற்றுறது வந்து எத்தனை டர்ன்ஸ் அப்படிங்கிறது தான் டர்ன்ஸ் அப்படிங்கிறது. இப்போ கம்மியான அளவில் நம்ம சுற்றுறோம் அப்படின்னா ஃப்ளக்ஸ் வந்து குறைவான அளவில் இருக்கும். அதுவே வைண்டிங்கில் அதிகமாக நம்ம வந்து காயில் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஃப்ளக்ஸ் ஆனது அதிகமாக இருக்கும். இதுதான் இதோட கான்செப்ட். புரிஞ்சதா. இப்போ இந்த மெத்தடில் ஃபுல்லாகவே நம்ம பார்த்தது என்னென்னா ரெண்டு கண்டிஷனை வச்சு தான். அப்படி n டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இஎம்எஃப், n வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னது ஃப்ளக்ஸு. இந்த ரெண்டு மெத்தடை வச்சு தான் நம்ம எப்படி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிசி மோட்டார். அதுலேயுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷண்ட்டுக்கு தனியாக கேரக்டரிஸ்டிக்ஸு, சீரியஸ்க்கு தனியாக, அதே மாதிரி காம்பவுண்டுக்கு தனியாக, ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனி கேரக்டரிஸ்டிக்ஸாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.